வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். நம்ம வந்து பூந்தமல்லியில் ஒரு நார்த் பேசிங் வீடு பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அங்கே இருக்கோம் சைட்டில். இப்போ நம்ம சைட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஏரியா வருது. அப்புறம் வந்து கீழே 2 பெட்ரூம் வீடு, மேலே வந்து ஒரு 3 பெட்ரூம் வீடு, அந்த மாதிரி அமைப்பு வருது. லிவிங் டைனிங் வருது. இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூமு, இது கிச்சனு, அதுக்கு அட்டாச்மெண்ட் வருது. இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ், அதுக்கப்புறம் டாய்லெட் வருது. அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஃப்ளோர் கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டுக்கு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20க்கு 20 ஹாலு. நம்மலாம் 20க்கு 26 பிளான் போடுறோம்ல, இது பார்த்தீங்கன்னாக்கா 20க்கு 20 ஹாலே எவ்வளவு. இதில் கிச்சன் வருது. இதில் ஒரு பெட்ரூமு, ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூமு அவங்களுக்கு. அங்கிட்டு ஒரு டாய்லெட் இருக்கும். இது காமன் டாய்லெட் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். எந்த டாய்லெட்டுமே டேரெக்டாக வராது. இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன யூட்டிலிட்டிஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டாய்லெட் வரும். அந்த மாதிரி அமைப்பு இந்த வீட்டில். இந்த இடத்துல பால்கனி. இது பார்த்திங்கன்னா கிச்சனு அவங்களுக்கு. ஹாலு நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இப்போ வந்து ஈஸ்ட் சைடு வந்து ஸ்டேர்கேஸ் வருது. இப்போ சவுத் வெஸ்ட் வந்து கிளைண்ட் வாஸ்துக்காகவும் ப்ளஸ் அவங்களுடைய ஒரு ப்ரைவேசிக்காகவும் ஒரு ரூம் மாதிரி போட்டுக்கிறாங்க. ஸ்டேர்கேஸு அது மாதிரி டாய்லெட், ஓப்பன் டாய்லெட் கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க டெரஸ் கார்டு மாதிரி பண்ணிப்பாங்க. இது ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி கூட யூஸ் பண்ணிப்பாங்க. எப்போதும் வீடுகள் கட்டும் போது இது மாதிரி நமக்கு சவுத் வெஸ்ட்டில் ஒரு ரூம் ஒன்று உயரம் தூக்கிக்கிறது நல்லது. எப்போதும் சவுத் வெஸ்ட்டில் தூக்கும் போது நமக்கு வந்து வாஸ்துப்படியும் நமக்கு நல்லது. அதனால் இந்த ரூம் மேலே டெரஸில் வந்து ரூம் ஒன்று போட்டுட்ருக்கோம் கிளைண்ட்டுக்கு.